வணக்கம். உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துகள். உங்கள் அன்புக்குரியவர்களோடு மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் பொங்கல் விழாவை கொண்டாடி கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். சரியாக 16 ஆண்டுகளுக்கு முன்பு அப்போதைய கைபேசிகளுக்காக வெளியிடப்பட்டது இந்த செல்லினம். 2 மில்லியன், அதாவது 20 லட்சம் உலகளாவிய பயனர்களை சென்றடைந்த செல்லினம் இன்று ஒரு புதிய மேம்பாட்டினை உங்களுக்கு கொண்டு வருகிறது. செல்லினத்திற்கும் பொங்கலுக்கும் உள்ள உறவு தொடர்ந்து நீடிக்கின்றது. இதுவும் நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது அல்லவா? இன்று அறிமுகம் காணும் மேம்பாட்டினை நாம் காணும் முன் கடந்த 16 ஆண்டுகளாக செல்லினம் கடந்து வந்த வரலாற்றை ஒரு கண்ணோட்டமிடுவோமா? ஆண்டு அஞ்சல் மொபைல் என்ற பெயரில் தொடங்கியது செல்லினத்தின் உருவாக்கம். அப்போது அறிமுகமாகிக் கொண்டிருந்தது ஜாவா தொழில்நுட்பம் அடங்கிய சிறிய கைபேசிகள். அதே 2003 ஆண்டு ஆகஸ்ட் 14 மலேசியாவின் மெக்சிஸ் செல்பேசி தொடர்பு நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்த கண்காட்சி ஒன்றனில் செல்லினத்தின் நோக்கங்களை விளக்கும் செயல்முறை பலருக்கு செய்து காட்டப்பட்டது. 2005 ஆண்டு பொங்கல் நாளன்று சிங்கப்பூர் வானொலி ஒலி 96.8 ஆதரவில் முதன்முறையாக பொது பயனுக்காக இந்த செயலி வெளியிடப்பட்டது. இந்த வெளியீட்டின் போதே அஞ்சல் மொபைல் என்ற பெயர் செல்லினம் என்று மாற்றப்பட்டது. வெளியீட்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கவி பேரரசு வைரமுத்து மேடையிலேயே பாடிய இந்த கவிதை உடனே செல்பேசியில் செல்லினத்தின் வழி தமிழில் தட்டெழுதப்பட்டு ஒலி 96.8 வானொலி நிலையத்திற்கு குறுஞ்செய்தி வழி அனுப்பப்பட்டது. நேற்று வரை 3 தமிழ், இன்று முதல் 4 தமிழ். இதோ கை தொலைபேசியில் கணினி தமிழ். மிகவும் புதுமையான கையடக்க கருவிகளுக்குரிய பயன்பாடு என்ற பிரிவில் மலேசிய அரசின் ஆதரவில் வழங்கப்படும் உயர்ந்த தகவல் தொழில்நுட்ப மேம்பாட்டுக்கான மலேசிய விருதை அதே 2005 ஆண்டில் செல்லினம் வென்றது. பொங்கல் வெளியீட்டை தொடர்ந்து மலேசிய வானொலி தொலைக்காட்சி நிலையங்கள் மற்றொரு மலேசிய செல்பேசி தொடர்பு நிறுவனமான செல்காம், இந்தியாவில் உள்ள ஏர்செல், ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள ஏத்திசாலாத் முதலிய நிறுவனங்கள் அவரவர் நேயர்களுக்காகவும் பயனர்களுக்காகவும் செல்லினத்தை வெளியிட்டனர். தமிழுக்காக உருவாக்கம் செய்யப்பட்ட செல்லினத்தின் நுட்பங்கள் இந்தி, மலையாளம், சிங்களம் போன்ற மொழிகளுக்கும் உள்ளீட்டு முறைகளை உருவாக்க பயன்படுத்தப்பட்டது. 2007 ஆண்டு மாலத்தீவுகளில் பேசப்படும் திவேகி மொழிக்கும் மலாய் மொழியின் முந்தைய எழுத்து வடிவமான ஜாவி வரி வடிவத்திற்காகவும் செல்லினத்தின் நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டன. பணப்பரிமாற்ற நிறுவனமான வெஸ்டர்ன் யூனியனும் சிங்கப்பூரில் உள்ள தங்கள் வாடிக்கையாளர்களின் பயனுக்காக செல்லினத்தை கட்டணம் ஏதும் இல்லாமல் பதிவிறக்கம் செய்ய வழங்கியது. ஜாவா தொழில்நுட்பம் அடங்கிய சிறிய கைபேசிகளில் இயங்கி வந்த செல்லினம் திறன்பேசிகளில் முதலில் வெளிவந்தது 2009 ஆண்டு டிசம்பர் 4 அப்போது பயன்பாட்டில் இருந்த iOS 3 பதிகைக்காக உருவாக்கப்பட்ட செல்லினத்தில் இயல்பான தமிழ் எழுத்துருவும் விசைமுகமும் இல்லை. செல்லினம் 2ஐயும் உள்ளடக்கி இருந்தது. ஆண்ட்ராய்டில் 2011 ஆண்டு HTC நிறுவனம் வெளியிட்ட HTC எக்ஸ்ப்ளோரர் கருவியில் செல்லினம் செயலியை தமிழுக்காகவும் இந்தி மொழிக்காகவும் இயல்பாக சேர்த்தது HTC நிறுவனம். அப்போது பயன்பாட்டில் இருந்த ஆண்ட்ராய்ட் 3.5 பதிகையில் எந்த இந்திய மொழியும் சரிவர இயங்க அடித்தளம் அமைக்கப்படவில்லை. செல்லினத்தின் உள்ளீடு முறை இந்த குறைபாடுகளை கடந்து தமிழ் மொழியை இந்த கருவிகளில் புழங்கச் செய்தது. HTC எக்ஸ்ப்ளோரர் கருவிக்கு பின் அந்நிறுவனம் தொடர்ந்து அறிமுகப்படுத்திய ஆண்ட்ராய்டு கருவிகளில் செல்லினமும் அதனோடு முத்து நெடுமாறன் வடிவமைத்த தமிழ் எழுத்துருவும் சேர்க்கப்பட்டு வந்தன.
2012ஆம் ஆண்டு இறுதியில்தான் ஆண்ட்ராய்டுக்கான செல்லினம் கூகுள் பிளேயில் பதிப்பிக்கப்பட்டது. 2013ஆம் ஆண்டு செல்லினத்தின் விசைமுகங்களான தமிழ் 91 விசைமுகமும் அஞ்சல் விசைமுகமும் ஆப்பிள் நிறுவனத்தால் iOS 7ஆம் பதிகையில் சேர்க்கப்பட்டது. 2015ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட செல்லினத்தின் 4ஆம் பதிகையில் பல புதுமைகள் சேர்க்கப்பட்டன. சொற்பிழை திருத்தம், தட்டெழுதும் போதே தோன்றும் சொற்களின் பரிந்துரை, எழுதப்பட்ட சொல்லுக்கு அடுத்து வரும் சொற்களின் பரிந்துரை, மெய் எழுத்துகள் இல்லாமலேயே சொற்களை தட்டெழுதும் வசதி முதலிய மேம்பாடுகள் சேர்க்கப்பட்டன. இந்த பதிகையில்தான் அனைத்து 1330 திருக்குறட்பாட்களும் தமிழ் பழமொழிகளும் பரிந்துரை இயந்திரத்தில் சேர்க்கப்பட்டன. இந்த சேர்க்கையின் வழி ஒரு குறட்பாவில் உள்ள ஓரிரு சீர்களை கொண்டே முழு குறளையும் எழுதிவிடலாம். ஆப்பிள் HTC கருவிகளில் இயல்பாக இருக்கும் செல்லினத்தை பயன்படுத்துவோரை தவிர்த்து கூகுள் பிளே, ஆப்பிள் ஆப் ஸ்டோர் வழி மட்டும் பதிவிறக்கம் செய்தோரின் எண்ணிக்கை 2 மில்லியனை, அதாவது 20 லட்சத்தை அடைந்துள்ளது. அண்மைய நாட்களில் நாள்தோறும் நூற்றுக்கணக்கானோர் செல்லினத்தை பதிவிறக்கம் செய்து வருகின்றனர். 2021ஆம் ஆண்டு பொங்கல் நாளான இன்று செல்லினத்தின் ஒரு புத்தம் புதிய பயன்பாடு வெளியீடு காண்கின்றது. இதுவரை தமிழின் பயன்பாட்டை தங்கள் திறன்பேசிகளில் தொடங்காத பலர் இனி அகமகிழ்ந்து தமிழை வரவேற்பர் என்று எதிர்பார்க்கலாம். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? இந்த செய்தியை வாட்ஸ்அப்பில் அனுப்பி இதில் ஓரளவாவது தமிழ் சரியாக வந்திருக்கான்னு கேட்டிருக்காங்க. அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஐயோ, இப்போ ஏன் இது பார்த்துட்டு இருக்கீங்க? கேமரா ஆன் இருக்குல்ல. 12 பட்டன்களை மட்டுமே கொண்ட கையடக்க பேசிகளில் தொடங்கி அண்மையில் வெளிவந்த திறன்பேசிகள் வரை கருவிகளுக்கேற்றவாறு கலை படைப்பினை வழங்கி வருகின்றது செல்லினம். செல்லினத்தின் வரலாற்றில் இந்த பொங்கலும் ஒரு முக்கியமான நாள். இன்று வெளியீடு காணவிருக்கும் செல்லினத்தின் புதிய வசதிகளை பற்றி நமக்கு விரிவாக விளக்கம் தருவதற்கு செல்லினத்தை உருவாக்கியவரான முத்து நெடுமாறன் வருகிறார். வணக்கம். உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துகள். கடந்த 2 மாதங்களாக புதிய இயங்குதளங்களில் சரிவர இயங்க செல்லினத்தின் ஆண்ட்ராய்டு பதிகையையும் iOS பதிகையையும் மேம்படுத்தினோம். இந்த பதிகைகளில் புதுமைகள் எதையும் நாங்கள் அறிமுகப்படுத்தவில்லை. ஆண்ட்ராய்டு 10லும் 11லும் சரிவர இயங்குவதையும் அண்மையில் வெளிவந்த iPhone 12 திறன்பேசிகளில் சரிவர இயங்குவதையும் உறுதி செய்வதே இந்த பதிகைகளின் நோக்கங்களாகும். இவற்றை முதலில் செய்தால்தான் மற்ற முன்னெடுப்புகளை எங்களால் செய்ய இயலும். பல ஆண்டுகளாக செல்லினத்தை ஆண்ட்ராய்டு திறன்பேசிகளில் பயன்படுத்தி வந்த பயனர் பலர் செல்லினத்தை மேம்படுத்தும் போது சில சிக்கல்களை எதிர்நோக்கினர். இந்த சிக்கல்களுக்கு நாங்கள் மிகவும் வருந்துகிறோம். சரிவர பதிவிறக்கம் செய்து பயன்படுத்த சில காணொளிகளை உருவாக்கி பதிவு செய்துள்ளோம். சிக்கல்களை நீக்க அவை வழிகாட்டி வருகின்றன. இன்று உங்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்தப் போகும் இந்த புதிய வசதியை கடந்த 2 ஆண்டுகளாக ஆய்வு செய்து மேம்படுத்தி வருகின்றோம். தொழில்துறையை சார்ந்தவர்களும் கல்வித்துறையை சார்ந்தவர்களும் இணைந்து செயல்படுவதை நாங்கள் பெரிதும் வரவேற்கின்றோம். அந்த அடிப்படையில் இந்த ஆய்வினை தமிழ்நாட்டின் SSN பொறியியல் கல்லூரியோடு இணைந்து இதன் முதற்கட்ட ஆய்வினை செய்தோம். இந்த திட்டம் நிறைவேறுவதற்கு எங்களுக்கு பெரிதும் உதவிய கல்லூரியின் தகவல் தொழில்நுட்பத்துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் தி. நாகராஜன் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இவரின் பெயரை கேட்டவுடனேயே இது என்ன வசதி என்பது பலருக்கு தெரிந்திருக்கும். இனியும் நேரம் கடத்த வேண்டாம். அது என்ன என்பதை பார்ப்போமா? வணக்கம். உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துகள்.
இன்று ஒரு மகிழ்ச்சியான நாள். செல்லினம் முதலில் பயனர்களுக்காக வெளியிடப்பட்ட நாள். இதே நாளில் நானும் வெளியீடு காண்கிறேன், பேருவகை கொள்கிறேன். புதிய செல்லினத்தில் இருந்து இந்த வரிகளை வாசிக்கும் சொல்வன். வரி வடிவத்தை ஒலி வடிவமாக்கி கொடுக்கும் நுட்பத்தை கொண்டு வருகிறது செல்லினத்தின் இந்த புதிய பதிகை. இந்த வசதியின் பெயர்தான் சொல்வன். இதனை விரிவாக காணும் முன் ஒரு சிறப்புரை. 2005ஆம் ஆண்டு செல்லினத்தின் வெளியீட்டினை முன்னெடுத்து நடத்தியவர் சிங்கப்பூரில் இருக்கும் எனது அருமை நண்பர் அழகிய பாண்டியன். சொல்வனை பயன்படுத்தி சரிபார்ப்பவர்களுள் இவரும் ஒருவர். அவர் சொல்லும் செய்தி. வணக்கம். நேற்று வரை 3 தமிழ், இன்று முதல் 4 தமிழ். இதோ கைத்தொலைபேசியில் கணினி தமிழ் என்ற முழக்க வரியுடன் சரியாக 16 ஆண்டுகளுக்கு முன்பு சிங்கப்பூரில் வெளியீடு கண்டது செல்லினம். முத்துவுடன் இணைந்து அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்ததை இன்றும் நான் பெருமையுடன் நினைவு கூறுகிறேன். இந்த பொங்கலில் வெளியீடு காணும் சொல்வன் தமிழின் பயன்பாட்டை பல புதிய கோணங்களுக்கு இட்டுச் செல்லும் என முழுமையாக நம்புகிறேன், வாழ்த்துகிறேன். வணக்கம். நீங்கள் அனுப்புனீங்களா அந்த செய்தியை வந்து எனக்கு சரி பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. ஒரு ஷூட்டிங்கில் இருக்கேன். ஆனால் அந்த செய்தியை நீங்களே சரி பார்க்கறதுக்கு ஒரு வழி இருக்குது. அதை விளக்குவாங்க, நீங்கள் கேட்டுக்கோங்க. என்னக்கா ஃபோனை பார்த்து எதுவும் முழிச்சிட்டு இருக்க? இல்லடா, போன்ல வாட்ஸ்அப் மெசேஜ் வந்திருக்கு. மெசேஜ் தானே, அதுக்கே முழிச்சிட்டு இருக்க? அது இல்லடா, தமிழ்ல ஏதோ எழுதி நீட்டா அனுப்பியிருக்காங்க. எனக்கு படிக்க தெரியல. ஐயோ, இதுக்கே டென்ஷன். நான் ஒரு ஈஸியான வழிமுறை சொல்றேன். அப்படியா? எங்க யாரையாச்சும் படிக்க சொல்ல போறியா? ஆமா, யாராவது படிக்க சொல்றது தான், ஆனா ஆள் இருக்க மாட்டாங்க. என்னடா குழப்புற? பேயா வந்து படிக்க போகுது? அக்கா, இப்போ புதுசா ஒரு ஆப் வந்திருக்கு. உனக்கு படிக்க தெரியாத, அது படிச்சு காட்டும். தமிழ்லையா? விளையாடாத. ஐயோ லூசாக்கா, நான் சொல்றது உண்மைதான். அந்த ஆப் பேரு செல்லினம். அதை டெவலப் பண்ணு. ஓ, செல்லினோ? அது என் போன்ல இருக்கு. அக்கா தமிழ்ல மெசேஜ் பண்றதுக்கு வச்சிருக்கா. அப்படின்னா அக்காவுக்கு தெரியாம பாக்குறதுக்கு தானே இப்படி கேக்குற? ஐயோ இல்லடா, இது ஏன் போனு. சில சமயம் அக்கா யூஸ் பண்ணுவா. சரி. இப்போ செல்லினம் ஆப் இருக்கு தானே? ஆமா, இருக்கு. அதை போய் அப்டேட் பண்ணு. சரிடா இரு. சொல்லு. வாட்ஸ்அப்பை திறந்துட்டேன். அதுக்கப்புறம் மெசேஜை காப்பி பண்ணு. இரு. பண்ணிட்டேன். அப்புறம் செல்லினம் திறந்துட்டேன். அதுல புதுசா சொல்வன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. இரு. பாத்துட்டேன். அத தட்டு. சரி. இப்போ அதுல பேஸ்ட் பண்ணு. செஞ்சிட்டேன். ஓகே, இப்போ ப்ளே பட்டன் தட்டு. நில்லு. என்னடா இதுல ஏதோ பர்சனல் மெசேஜ்லாம் இல்லல? இல்லடா, குரூப்ல வந்தது. சரி போ. வாட்ஸ்அப் தனிப்பட்ட தகவலை கொடுக்க அனுமதி அல்லது வெளியேறு. வாட்ஸ்அப் பயனாளர்கள் அனைவருக்கும் 3 நாட்களுக்கு சுலபமான வழி வாட்ஸ்அப்பின் தம்பி. மேம்படுத்தப்பட்ட இனி எந்த விதிமுறைகள் தமிழ் திரையில் மெசேஜும் தோன்றி எனக்கு அதை தெரிஞ்சுக்க முடியும். முத்து, திறன்பேசிகளில் ஒரு செயலியில் இருந்து வெட்டி மற்றொரு செயலியில் ஓட்டுவது பலருக்கு தெரிந்திருக்கும். நாங்களும் அடிக்கடி இதனை செய்கிறோம். வெட்டி ஒட்டாமல் நேரடியாகவே சொல்வனை வாசிக்க செய்ய முடியாதா? எடுத்துக்காட்டாக, வாட்ஸ்அப்பில் வந்த செய்தியை வாட்ஸ்அப்பில் இருந்தவாறே சொல்வனை வாசிக்க செய்ய இயலாதா? அது ஒரு நல்ல கேள்வி. இதை செய்வதற்கு பலவாறான முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டோம். சொல்வனை பின்னணியில் இயக்க வைக்க வாய்ப்பிருந்தால் அதுவே மிகச்சிறந்த பயன்பாடாக ஆகியிருக்கும். ஆனால் தனியுரிமை பாதுகாப்பு காரணங்களுக்காக ஆப்பை நிறுவனம் சில கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. அந்த கட்டுப்பாடுகளில் பின்னணியில் இயங்கும் போது ஒலி இயக்கத்தை செய்வதற்கு செயலிகளுக்கு தடை இருக்கிறது.
இதன் காரணமாகத்தான் வெட்டி ஒட்ட வேண்டிய சூழல் அமைந்துள்ளது. இல்லையே நேரடியாக சொல்வனை பேச வைத்திருக்கலாம், மிகவும் அழகாகவும் இருந்திருக்கும். ஐபோன் சரி, ஆண்ட்ராய்ட்? ஆண்ட்ராய்டில் சொல்வனின் மேம்பாடு இன்னும் நிறைவடையவில்லை. ஆப்பிளில் உள்ளது போலவே ஆண்ட்ராய்டிலும் கட்டுப்பாடுகள் உள்ளன. அவை எங்கு உள்ளன என்பது இன்னும் எங்களுக்கு தெரியவில்லை. இயன்றவரை பின்னணியில் இயங்கச் செய்ய வேண்டும் என்பதே எங்கள் நோக்கம். அவ்வாறு செய்ய வாய்ப்பிருந்தால் கட்டாயம் அந்தந்த செயலிகளில் இருந்தே சொல்வனை பேச வைக்கலாம். அருமை. முத்து, நான் எனது மேக் கணினியில் தான் பெரும்பாலான வேலைகளை செய்கிறேன். அதில் எழுதியதை சொல்வனை எப்படி வாசிக்க செய்வது? இது மிக அருமையான ஒரு கேள்வி. இது என்னுடைய பயன்பாட்டுக்கும் மிக தேவையான ஒரு வசதியாக இருந்தது. வழக்கமாக மேக்கில் இருந்து வெட்டி ஐபோனில் ஒட்டுவது போலவே உங்கள் செய்தியையோ கட்டுரையையோ வெட்டி ஒட்டி சொல்வனை வாசிக்க வைக்கலாம். எடுத்துக்காட்டாக, மேக்கில் ஒரு கட்டுரையை எழுதி கொண்டிருந்தால் அதனை சரி பார்ப்பதற்கு மேக்கில் இருந்து நீங்கள் வெட்டி சொல்வனுக்குள் ஒட்டி சொல்வனை வாசிக்க வைக்கலாம். அவ்வளவுதான். அருமை. வணக்கம், நான் திலா யுஎஸ்லேருந்து பேசுகிறேன். சொல்வன் இது ஒரு நல்ல ஆப். என் போல அப்ராட்ல உள்ளவங்களுக்கு சில பேர்த்துக்கு பேச தெரியும், ஆனால் எழுத தெரியாது, படிக்க தெரியாது. இந்த ஆப்ஸ் மூலிமா என்னால் படிக்க முடியும், எழுத முடியும். இந்த ஆப்ஸ் மூலிமா தான் என்னால் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்ப முடியுது, எங்கள் அம்மாவுக்கு அனுப்ப முடியுது, எங்கள் மாமியாருக்கு அனுப்புது. அவங்க படித்து சந்தோஷமா வராங்க. அவங்க மட்டும் சந்தோஷமா கூடாது, எல்லாரும் என் போல இருக்கிறவங்க நிறைய பேர் சந்தோஷமா வரணும். அது மட்டும் இல்லை, என் பிள்ளைங்க நிறைய தமிழ் ப்ரொனன்சியேஷன் இதுலேயும் கற்றுக்குறாங்க. ஸோ சொல்வன், we love Solven. தமிழ் விசைமுகங்களை பொறுத்தவரை 2 அமைப்புகளே அதிகம் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. ஒன்று தமிழ் 99. இது தமிழ்நாட்டில் உள்ளவர்கள், தமிழையே முதன்மை மொழியாக புழங்கி வருபவர்கள் பயன்படுத்துவது. சிங்கப்பூரின் கல்வி அமைச்சு தேர்ந்தெடுத்த அமைப்பும் தமிழ் 99 அமைப்பு தான். மற்றொன்று அஞ்சல். இது ஆங்கிலத்தையே அதிகம் புழங்குபவர்கள் அவ்வப்போது தமிழில் எழுத உதவுவதற்காக 1993 நான் உருவாக்கியது. தமிழில் அதிகம் எழுதுபவர்கள் விரும்புவது தமிழ் 99 விசைமுகமே. அவ்வப்போது எழுதுபவர்கள் விரும்புவது அஞ்சல். தமிழை புதிதாக பயில விரும்புபவர்கள் தேர்ந்தெடுப்பதும் அஞ்சல் விசைமுகமே. ஆங்கில எழுத்துக்களை கொண்டு தமிழில் எழுதினாலும் தமிழ் தெரியாமல் தமிழில் சரிவர எழுதுவது மிகவும் கடினம். குறிப்பாக குறில் நெடில் பிழைகள் ஆங்கில வழி தட்டச்சில் ஏற்படுவது அதிகம். AMMAA என்று எழுதினால்தான் அம்மா, AMMA என்று எழுதினால் அம்ம என்றுதான் வரும். இந்த சிக்கல், அதாவது குறில் நெடிலில் உங்களுக்கு குழப்பம் இருந்தால் சொல்வனின் உதவியை நாடலாம். அதுபோலவே ல ல ழ, ந ந ந, ர ர வேறுபாடுகள். நீங்கள் எழுதியதை நீங்களே வாசிக்கும் போது சிக்காத பிழைகள் மற்றவர் வாசிக்கும் போது சிக்க அதிகம் வாய்ப்பு உண்டு அல்லவா? எனவே சொல்வனை உங்களுக்கு படித்து காட்டச் சொல்லுங்கள், இந்த பிழைகள் தென்படும். வல்க தமிழ். பொங்கலுக்கு எல்லாரும் வேதுக்கு வாங்கி பொங்கலுக்கு எல்லாரும் வேதுக்கு வாழ்க தமிழ். பொங்கலுக்கு எல்லாரும் வீட்டுக்கு வாங்க. முப்பத்தைந்தா 1 லட்சம் என்றால் என்ன? 100,000 என்றால் என்ன? 10 லட்சம் என்றால் அதில் எத்தனை சுழியங்கள் இருக்கும்? குழப்பமாக அல்லவா இருக்கிறது. ஓர் எண்ணை
தமிழில் சரியாக சொல்ல நமக்கு யார் உதவுவார்கள்? சொல்வனை கேட்டு பார்ப்போமா? 35 100,000 100,000 1,00,000 2021 123,456 1,23,456 123,456 1,000,000 10 லட்சம். சொல்வனுக்கு எண்களை தமிழில் சொல்லிக் கொடுக்கும் பொழுது 2 முக்கிய எண்கள் முறையினை நாங்கள் நினைவு கொண்டோம். இந்தியாவிலும் இலங்கையிலும் பயன்படுத்தப்படும் லட்சம், கோடி என்னும் எண்முறை, மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா, ஐக்கிய பேரரசு முதலிய நாடுகளில் பயன்படுத்தப்படும் 100,000, மில்லியன், பில்லியன் என்ற எண்கள் முறை. சொல்வனுக்கு 2 முறைகளையும் கற்றுக் கொடுத்து விட்டோம். யாரும் கைத்தட்டவில்லையா? உங்கள் திறன்பேசியில் உள்ளமைக்கப்பட்டிருக்கும் நாட்டை பொறுத்தே சொல்வனின் சொல்லும் முறை அமைந்திருக்கும். ஆனால் எண்களில் காற்புள்ளி போடப்பட்டிருந்தால் உள்ளமைக்கப்பட்டிருக்கும் நாடு எதுவாக இருந்தாலும் சொல்லும் முறை காற்புள்ளிக்கேற்றவாறே அமைந்திருக்கும். ஒரு முயற்சி. உள்ளமைக்கப்பட்டிருக்கும் நாடு அமெரிக்காவாக இருந்து கொடுக்கப்பட்டிருக்கும் எண் திரையில் உள்ளது போல் இருந்தால் இரண்டு கோடியே 7,69,018. எண்கள் மட்டுமல்லாமல் பணக்குறியீடுகள் சிலவற்றையும் சொல்வனுக்கு சொல்லிக் கொடுத்து விட்டோம். ரூபாய் 12,34,123. டாலர் 239,294,927. பவுண்டு 9,372,937. யூரோ 8,801,129. ரூபாய் 34,28,127. ரிங்கிட் 7,601,50,618. நாம் வாசிக்க விரும்பும் ஆய்வேடுகள், நூல்கள், நாவல்கள் போன்றவற்றை கட் அண்ட் பேஸ்ட் முறையில் செல்லினத்தில் பதிவு செய்து பிறகு அதை பிளே செய்வதன் மூலம் அவற்றை நாம் பிற வேலைகளை செய்து கொண்டே அவற்றை கேட்பதற்கு செல்லினம் ஒரு சிறந்த தளத்தை ஏற்படுத்தி தந்துள்ளது. மனிதன் தான் சார்ந்துள்ள மத போதனை நூல்களுக்கு அப்பால் மனிதன் மனிதனாக வாழ வழி காட்டும் வழிகாட்டி நூல் திருக்குறள். இந்த நூல் தமிழ் மொழியை படைக்க பெற்றதற்கு உலக தமிழர்கள் அனைவரும் திருக்குறள் படைப்பாளர் திருவள்ளுவர். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது என் தோழி தமிழ்ச்செல்வி தமது முனைவர் பட்ட ஆய்வுக்கு ஒரு நீண்ட தமிழ் கட்டுரையை சொல்வனை வாசிக்க சொல்லி கேட்டுக்கொண்டே காய்கறிகளை நறுக்கி கொண்டிருக்கிறார். நீண்ட கட்டுரையாக இருந்தால் சொல்வன் அதனை ஒளி வடிவத்திற்கு மாற்றி வாசிப்பதற்கு நேரம் பிடிக்கும் அல்லவா? ஆனால் இங்கு அப்படி இல்லையே, வாசிப்பு உடனே தொடங்கிவிட்டதே. இது எப்படி முத்து? இதற்கு சில வேலைகளை பின்னணியில் தள்ளிவிடுகிறோம் மாணவி. இந்த இயங்குபடத்தை பாருங்கள். முதலில் கட்டுரையை பத்தி வாரியாக பிரித்து விடுவோம். அடுத்தது ஒவ்வொரு பத்தியையும் வரி வரியாக பிரித்து விடுவோம். இதற்கு நேரமே பிடிக்காது. இதன் பின் முதல் வரியை ஒலி வடிவமாக்கி வாசிக்க வைப்போம். முதல் வரி வாசிக்கப்பட்டு முடிவடையும் முன் அடுத்த வரி மாற்றப்பட்டிருக்கும். அதனை வாசிக்க வைப்போம். வாசிக்கும்போது அடுத்த வரியை ஒலி வடிவமாக்குவோம். இவ்வாறே எல்லா வரிகளையும் முடித்து விடுவோம். இப்போதைய சூழலில் கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகள் இயங்கலை வழியாகவே நடந்து வருகின்றன. அவற்றில் ஒன்று பணுவல்களை அனுப்பி மாணவர்களை படிக்கச் சொல்வது. பெரும்பாலான ஆசிரியர்கள் பணுவல்களை வாட்ஸ்அப் வழியாகவே அனுப்புகின்றனர். அப்பணுவலை குரல் பதிவு செய்து அனுப்புவது அனைத்து ஆசிரியர்களின் வழக்கம். மாணவர்களுக்கு ஒரு புதுமையான அனுபவத்தை ஏற்படுத்தவும்
ஆர்வத்தை தூண்டவும் நாம் சொல்வனின் உதவியை நாடலாம். இந்த இயந்திரத்தன்மை மாணவர்களுக்கு மாற்றுச் சூழலை ஏற்படுத்தும், கருத்தையும் ஈர்க்கும். மொழித்திறன் பாடத்தில் குறிப்பாக இந்த கேட்டல் திறனை வளர்ப்பதற்கு இந்த சொல்வன் செயலி எனக்கு பெரிதும் உறுதுணையாக அமைந்தது. அதை தவிர்த்து மொழிபெயர்ப்பு பாடத்திலும் இந்த சொல்வன் செயலியை பயன்படுத்தி நான் மூல மொழி பணுவலை கேட்டு மாணவர்கள் கிரகித்து அதை இலக்கு மொழிக்கு மொழிபெயர்க்க பயன்பட்டது. நன்றி. சொல்வனின் செயல்பாட்டை செம்மைப்படுத்த சில நண்பர்கள் தங்கள் நேரத்தை ஒதுக்கி இதன் முன்னோட்ட பதிப்பினை பயன்படுத்தி பயனுள்ள கருத்துக்களை தெரிவித்து வந்தனர். சிலர் பேசியதை நிகழ்ச்சியில் ஏற்கனவே கேட்டீர்கள். அடுத்து பேசவிருப்பவர்கள் இரு மூத்த நுட்பவியலாளர்கள். மலேசியாவைச் சேர்ந்த ஓம் தமிழ் முகிலன், சென்னையைச் சேர்ந்த தீநாசா வெங்கடரங்கன். இருவருமே என் நீண்ட நாள் நண்பர்கள். வணக்கம். அருவினை என்ப உளவோ கருவியான் காலமறிந்து செய்யின் எனும் குரலுக்கேற்ப சொல்வன் காலத்தின் தேவையறிந்து உருவாக்கப்பட்டுள்ளது. இன்று அனைவரின் கைகளிலும் தவழும் திறன்பேசி போல் மிக விரைவில் நாம் பயன்படுத்தும் பெரும்பாலான பொருட்கள் இணையத்துடன் இணைக்கப்பட்ட பொருட்களாக உருமாறும். அவ்வேளையில் இக்கருவிகள் நல்ல தமிழில் நம்முடன் உரையாட சொல்வன் போன்ற முன்னெடுப்பு தமிழின் தொடர்ச்சிக்கு வழிவகுக்கும். தமிழ் கணிமையில் எங்களை போன்ற நுட்பவியலாளர்களுக்கு நண்பர் முத்து தொடர்ந்து முன்னோடியாக இருக்கின்றார். சொல்வன் மூலம் அவரின் செயற்கரிய செயல் மட்டுமின்றி இனி அவரின் இனிமையான குரலும் தமிழில் நிலைபெறும். நல்வாழ்த்துக்கள். வணக்கம். ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு செல்பேசியில் தமிழ் உள்ளீட்டை எளிதாக்கியது செல்லினம். அதே போல ஒரு முன்மாதிரியான முயற்சி தான் சொல்வன். இதை ஒரு செயலியாக மட்டுமில்லாமல் நான் ஒரு இயங்குதளமாக பிளாட்ஃபார்மாக பார்க்கிறேன். இதன் மேல் பல செயலிகள் எழுதப்பட்டு தமிழ் பயனாளர்களுக்கு பயன் தரும் என நம்புகிறேன். வாழ்த்துகிறேன். நன்றி. அடுத்து இந்த நிகழ்ச்சியின் முத்தாய்ப்பான அங்கம். ஒரு சிறப்புரையை தொடர்ந்து சொல்வன் அடங்கிய செல்லினம் செயலியின் வெளியீடு. உரையாற்றி வெளியிட இருப்பவர் திரு அருண் மகிழ்நன். அரை நூற்றாண்டுகளாக தனியார் நிறுவனங்களிலும் பொது நிறுவனங்களிலும் அதில் பெரும்பகுதி சிங்கப்பூரின் கொள்கை ஆய்வுக் கழகத்தில் உயர்ந்த பொறுப்புகளிலும் இருந்து பணியாற்றியவர். தற்போது இக்கழகத்தின் சிறப்பு ஆய்வு நல்லுரையாளராக இருந்து வருகிறார். 1993 முதல் திரு அருண் மகிழன் எனக்கு பழக்கமானவர். ஒவ்வொரு செயலிலும் நாம் இறங்கும் பொழுது அதில் உலகத் தரத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கோடு இறங்க வேண்டும் என்பதை இவரிடமிருந்து தான் நான் கற்றுக்கொண்டேன். திரு அருண் மகிழன் அவர்களின் உரை. வணக்கம். ஒரு காலத்தில் தகவல் தொழில்நுட்பத் துறையில் ஆங்கிலத்தில் இருப்பதெல்லாம் தமிழில் செய்ய முடியவில்லையே என்று ஆதங்கப்பட்டு கொண்டிருந்தோம். ஆனால் இன்று அந்த கவலைக்கு இடமே இல்லை. எந்த மொழியையும் தொழில்நுட்பத்தில் புகுத்திவிடலாம். அதோடு ஆங்கிலத்தில் பழக்கப்பட்டுவிட்ட நமக்கு தமிழிலும் அதே தரம் வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு நிறைய உள்ளது. அதுதான் இயல்பு. எந்த சாக்குப்போக்கும் சொல்ல முடியாது. இருந்தாலும் ஆங்கில செயலிகளுக்கும் தமிழ் செயலிகளுக்கும் இன்னும் இடைவெளி இருக்கத்தான் செய்கிறது. அந்த இடைவெளியை எப்பாடுபட்டாவது நிரப்பிவிட வேண்டும் என்று நிறைய தமிழ் தொழில்நுட்பர்கள் பெரும் பாடுபட்டு கொண்டிருப்பதை பார்க்கும்போது மனம் நிறைகிறது. ஆனால் ஒன்று, இந்த முயற்சிகள் எல்லாம் தொழில்நுட்பர்களுக்குள்ளேயே முடங்கிவிடாமல் பொதுமக்கள் கைகளுக்கு கெட்டி அவர்கள் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தி நல்லது கெட்டது சொன்னால்தான் நாம் தொழில்நுட்பத்தின் முழு பயனையும் பெற முடியும். அந்த வகையில் முத்து நெடுமாறன் பல முயற்சிகள் செய்திருக்கின்றார். அவை முன்னோடிகளாக இருந்து வருவதை நான் நன்கு அறிவேன். இதுபோன்ற முயற்சிகள் இன்னும் பல்கி பெருக வேண்டும். பல முத்துகள் உருவாக வேண்டும். சொல்வன் என்னும் புதிய வசதியை கொண்டு வரும் செல்லினத்தின் பொங்கல் பதிப்பை வெளியிடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன்.
சொல்வன் அடங்கிய செல்லினம் செயலி தொகுப்பை அதிகார முறையில் வெளியிட்ட திரு அருண் மகிழன் அவர்களுக்கு நன்றி. ஐபோன், ஐபேட் வைத்திருப்பவர்கள் சொல்வன் அடங்கிய புதிய செல்லினத்திற்கு மேம்படுத்தியோ அல்லது புதிதாக பதிவிறக்கம் செய்தோ இப்போது முதல் பயன்படுத்த தொடங்கலாம். ஆண்ட்ராய்டுக்கான பதிகை இன்னும் மேம்பாட்டில் உள்ளது. விரைவாக இதனை முடித்துவிட வேண்டும் என்று முயன்று வருகிறோம். இன்னும் சில வாரங்களில் இது ஆண்ட்ராய்டு பயனர்களையும் வந்தடையும் என்று நாங்கள் நம்புகின்றோம். நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் முன் முன்னோட்ட பதிப்பை பயன்படுத்தியவர்களுக்கும் இதுவரை காட்டாத சொல்வனின் திறமை ஒன்றை இங்கு செயல்படுத்தி காட்ட விரும்புகின்றோம். தமிழ் வரிகளில் உள்ள உணர்ச்சி குறிகள் சிலவற்றையும் சொல்வனால் வாசிக்க இயலும். தமிழ் பேசவும் இனிது, கேட்கவும் இனிதே. புன்னகை உணர்ச்சி குறி. இனி தயங்காமல் நான் தமிழில் செய்திகளை அனுப்பலாம். மகிழ்ச்சி உணர்ச்சி குறி. இதை சொன்னது நீயா? சொல்வனா? சிரிப்பு உணர்ச்சி குறி. இந்த வரியை சொல்வன் வாசிப்பதை கேளுங்கள். வணக்கம். உங்களை இங்கு சந்தித்ததில் மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம். உங்களை இங்கு சந்தித்ததில் மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம். முதலில் வந்த வணக்கத்துக்குரிய குறியை வணக்கம் என்றும், வரியின் இறுதியில் வந்த அதே குறியை நன்றி என்றும் வாசிப்பதை பார்த்தீர்களா? ஹலோ, என்ன எப்ப பார்த்தாலும் போனை நோண்டிட்டு வேலையா? இல்லடா, நீ கொடுத்த சொல்வனை இப்ப பயன்படுத்தி இப்ப தமிழ்ல நிறைய படிக்க ஆரம்பிச்சிட்டேன் தெரியுமா? தமிழ்ல படிக்கிறதுக்கு இப்பதான் எனக்கு இன்ட்ரெஸ்டே வந்திருக்கு. பரவாயில்லையே. பார்த்தத நமக்கு இருக்க. அது மட்டும் இல்ல, இப்போ என்னால சொல்வன் யூஸ் பண்ணி கவிதையே வாசிக்க முடியுதுடா. கவிதையா? நீயும் கேள. பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்ஜியத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். 9 ஓட்டைக்குள்ளே ஒரு துளி காற்றை வைத்து சந்தையில் விற்று விட்டான் ஒருவன், அவன் தடம் தெரிந்தால் அவன் தான் இறைவன். முற்றும் கசந்ததென்று பற்றறுத்து வந்தவர்க்கு சுற்றமென நின்றிருப்பான் ஒருவன், அவனை தொடர்ந்து சென்றால் அவன் தான் இறைவன். ரொம்பதான் ஹோம்வொர்க் செஞ்சிருக்க. நான் கோடு தான் போட்டேன், நீ ரோடே போட்ட. சூப்பர் சூப்பர். நீ கொடுத்த சொல்வனை நான் என்னோட ஃப்ரெண்டுக்கு எல்லாத்துக்கிட்டே ஷேர் பண்ணிட்டேன் தெரியுமா? தமிழ்ல படிக்க தெரியாதவங்க கூட இப்ப தமிழ் படிக்கிறாங்க. இதுக்கு உனக்கு நான் கேசி வாங்கி கொடுக்குறேன். இதுக்கு மேல ஒரு அடி இந்த பாடி தங்க. ஆள விடுப்பா சாமி. சரிடா, நன்றி. போயிட்டு வா. இதனோடு இந்த நிகழ்ச்சி ஒரு நிறைவை அடைகிறது. நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அனைத்து நண்பர்களுக்கும், கலந்து கொண்ட அனைவருக்கும் எங்கள் நன்றி. இனி கேள்விகள் இருந்தால் உரையாடல் பகுதியில் எழுதி கேட்கலாம். இயன்றவரை மறுமொழி அளிக்கின்றோம். நன்றி.
வணக்கம். நிகழ்ச்சியை ரசித்தீர்களா? என்னதான் நாங்கள் தொழில்நுட்பத்தில் வெற்றி வீரர்களாக இருந்தாலும் அவ்வப்போது சிக்கல்கள் ஏற்படுவது இயற்கை. 35 ஆண்டுகால பட்டறிவில் நான் பார்த்தது இது. இணையம் என்பது ஒரு பெரிய கடல், ஒரு பெரிய காடு என்று கூட சொல்லலாம். அதை முழுமையாக தெரிந்து முழுமையாக அதனுடைய தன்மைகளை புரிந்து செயல்படுவது சிரமமான ஒன்று. புரிந்துவிட்டது என்று நினைத்தோம் என்று சொன்னால் ஏதோ ஒரு புதிய மரம் அங்கே தோன்றும், அதனுடைய தன்மை நமக்கு தெரியாது. எனவே என்ன இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப சிக்கல்களுக்காக நாங்கள் மிகவும் வருந்துகின்றோம். அதற்காக உங்கள் நேரத்தை பொருட்படுத்தாது பொறுமையாக இருந்து இந்த நிகழ்ச்சியை இறுதி வரை பார்த்த உங்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். முகநூலிலே நாங்கள் கடந்த ஒரு வாரமாக சில நகைச்சுவை கலந்த செய்திகளை பதிவிட்டு வந்திருந்தோம். அதை தொடர்ந்து எங்களுக்கு நிறைய செய்திகள் வந்தன. என்னுடைய நண்பர்கள் சென்னையில் இருந்தும், பல நாடுகளில் இருந்தும், சிங்கப்பூரில் இருந்தும், உள்நாடான மலேசியாவில் இருந்தும் கூட நிறைய அழைத்தார்கள். என்ன புதுமையை செய்ய போகிறீர்கள், இது வருமா, இந்த வசதி வருமா என்றெல்லாம் கேட்டார்கள். அவர்களுடைய ஆர்வம் எங்களுக்கு புரிகிறது. எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் நேரமும் அதற்கு தேவையான தரவுகளும் நமக்கு நினைத்த அளவுக்கு நினைத்த இடத்தில் கிடைப்பதில்லை. இருந்தாலும் தொடர்ந்து முயன்று கொண்டு வருகின்றோம். சொல்வனை போன்ற பல புதிய கூறுகளை, புதிய வசதிகளை செல்லினத்தில் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு தொடர்ந்து இருந்து வந்து கொண்டிருக்கிறது. கூகுள் ஒன்று செய்தாலும், ஆப்பிள் ஒன்று செய்தாலும் நாங்கள் ஒன்றை செய்வோம், தமிழுக்காக செய்வோம். மற்ற மொழிகளுக்கு இல்லாத சில வசதிகள் தமிழுக்கு முதலில் வர வேண்டும் என்ற எண்ணத்தோடும் போட்டித்தன்மையோடும் நாங்கள் செய்வோம். எந்தவித பொறாமையும் கிடையாது. ஆனால் தமிழ் சிறக்க வேண்டும், தமிழ் பயனர்கள் வந்து எந்த விதத்திலும் பின்தங்கிவிடக்கூடாது என்ற எண்ணத்தோடு செய்து வருகின்றோம். இதற்கும் உங்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் தொடர்ந்து கிடைக்கும் என்றும் நாங்கள் நம்புகின்றோம். இந்த படைப்பின் பொழுது சொல்வனை iOS கருவிகளை பயன்படுத்துபவர்கள் உடனே பயன்படுத்தலாம் என்று கூறினோம். அந்த செயலினுடைய வெளியீடு இன்னும் சில மணி நேரங்களில் iOS-னுடைய ஆப் ஸ்டோரில் கிடைக்கும் என்று நம்புகின்றோம். இருந்தாலும் நீங்கள் உடனே பதிவிறக்கம் செய்து பயன்படுத்த விரும்பினால் கீழ்கண்ட நாங்கள் கொடுத்திருக்கும் இந்த இணைப்பை நீங்கள் சென்று உங்களுடைய பிரவுசரில், உங்களோட உலாவியில், அதாவது உங்களோட iOS கருவியில் இருக்கின்ற உலாவியில் நீங்கள் இந்த இணைப்பை சேர்த்தீர்கள் என்று சொன்னால் டெஸ்ட் ஃபிளைட் என்ற ஒரு செயலி இருக்கிறது. அந்த டெஸ்ட் ஃபிளைட் வழியாக இன்னும் வெளியீடு காணாத பதிகைகளையும் நீங்கள் உங்களுடைய கருவிகளில் பதிவிறக்கம் செய்து பெற்றுக்கொள்ளலாம். மிகவும் பாதுகாப்பானது. இது ஆப்பிள் நிறுவனமே நடத்துகின்ற ஒரு தளம். அது உங்களுடைய ஆப்பிளுடைய ஐடி, உங்களுடைய முகவரிகள் எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை. அங்கே சென்று உங்களுடைய அனுமதியை வழங்கி டெஸ்ட் ஃபிளைட் வழியாக உடனடியே நீங்கள் சொல்வனை பேச செய்து பார்க்கலாம். முகநூலிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், எல்லா பதிவுகளிலும் சொல்கிறார்களா, சொன்னார்களா, சொல்வார்களா போன்ற சொற்களை பயன்படுத்தினோம். அதனுடைய பொருள் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகின்றோம். எனவே நீங்கள் உடனே பயன்படுத்த தொடங்கலாம். ஆண்ட்ராய்டு பயனர்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பு, உங்களுடைய கோபம் என்று கூட சொல்லலாம், எங்களுக்கு புரிகிறது. 2 செயலிகளையும் 2 தளங்களிலும் ஒரே இடத்தில் ஒரே நாளில் வெளியிட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தொடக்க எண்ணமாக இருந்தது. இருந்தாலும் வெளியீட்டு பயன்படுத்தும் தன்மைக்கு இன்னும் செல்லினுடைய ஆண்ட்ராய்டு பதிகை, அதாவது சொல்வனுடைய ஆண்ட்ராய்டு பதிகை இன்னும் முழுமை பெறவில்லை. அதனை தொடர்ந்து முயற்சி செய்து வருகின்றோம், தொடர்ந்து மேம்படுத்தி வருகின்றோம். இன்னும் சில வாரங்களில் அதை முடித்து விடலாம் என்ற நோக்கத்தோடு செய்து வருகின்றோம். செல்லினத்தினுடைய பயனர்களில் iOS-ஐ விட ஆண்ட்ராய்டில் தான் அதிகமாக இருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். ஆண்ட்ராய்டினுடைய புதிய பதிகையை சற்று சில மாதங்களுக்கு முன்பு வெளியிட்டோம். அதில் பலருக்கு சில சிக்கல்கள் ஏற்பட்டிருந்தன. அதையெல்லாம் முதலில் களைந்துவிட்டு அந்த புதிய பதிகை வெளியிட்டதற்கான நோக்கமும் இதுதான். புதிய சேர்க்கைகளுக்கு இந்த புதிய பதிகை எங்களுக்கு வழிவகுத்துள்ளது. எனவே சற்று பொறுமையாக இருங்கள். உங்களை நாங்கள் மறக்கவில்லை.
எங்களுக்கும் பயனர்கள் இருக்கிறார்கள், ஆண்ட்ராய்டு பயனர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கான செயலியை விரைவாக நாங்கள் கொண்டு வருவோம். அது பீட்டா டெஸ்டிங் எனப்படும் முன்னோடி பதிப்பை சோதித்து சொல்லும் அளவுக்கு வந்துவிட்டால் கூட நாங்கள் உங்களுக்கு அழைப்பினை விடுத்து விடுவோம். எனவே கொஞ்சம் பொறுமை காக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். இனி உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்கள் கேட்கலாம். சில கேள்விகள் வந்திருக்கின்றன. திரையில் போட்டு அதை என்ன என்று பார்ப்போம். நண்பர் சென்னை தமிழன் சிவதிநகரன் எனக்கு நல்ல பழக்கமானவர். பல ஆண்ட்ராய்டு பற்றியும் ஆண்ட்ராய்டில் செல்லினத்தை பற்றி பல கட்டுரைகளை sellinam.com எழுதியிருக்கின்றார். இவர் கேட்பது, இதற்கு முன் டாக்பேக் மூலம் இந்த சேவையை அனுப்பிவித்து வந்தோம். இப்போது சொல்வன் வழியே செய்ய கூடுதல் வாய்ப்பு என்று கூறி மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார். நன்றி ஐயா, நீங்கள் அழைத்தும் பேசினீர்கள், என்ன வரப்போகிறது என்று கேட்டீர்கள். நான் தந்திரமாக எதையும் சொல்லாமல் அழைப்பினை முடித்துக் கொண்டேன். இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். அவரு இன்னொன்னு சொல்றாரு, உங்களுக்கு குரலை இனி கேட்டுக்கொண்டே இருக்கலாம் என்று சொன்னார். ஆனால் என்னுடைய குரலை வைத்து இன்னும் என்னென்ன செய்ய போகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. சற்று பயமாகத்தான் இருக்கிறது. பொறுப்போடும் ஒரு தமிழுக்காக தொண்டு செய்ய விரும்பும் ஒருவருடைய குரலை நீங்கள் பயன்படுத்துவதால் அதை கொஞ்சம் பொறுப்போடும் பயன்படுத்துவீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். இதற்கான பதிலை நான் சொல்லிவிட்டேன். ஆண்ட்ராய்டு கண்டிப்பாக வரும். அதற்கு நாங்கள் தொடர்ந்து செய்து வருகின்றோம். ஆப்பிள் அதாவது iOS பயன்படுத்துபவர்கள் உடனே நீங்கள் பதிவிறக்கம் செய்து பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த இணைப்பில் நீங்கள் சென்று உங்களுடைய உலாவியை தொடர்ந்து இந்த இணைப்பில் சென்று நீங்கள் டெஸ்ட் ஃபிளைட் வழியாக செல்லினத்தின் புதிய பதிப்பை, அதாவது சொல்வன் அடங்கிய செல்லினத்தின் புதிய பதிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். வேறு ஏதும் கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். உரையாடல் வழியாக ஆங்கிலத்தில் கேட்கறதாக இருந்தால் ஆங்கிலத்திலும் கேட்கலாம், மலாயில் கேட்பதாக இருந்தாலும் மலாயில் கேட்கலாம். சீனத்தில் கேட்டீர்கள் என்று சொன்னால் நாங்கள் மொழிபெயர்த்து தான் சொல்ல வேண்டும். இந்த மற்ற 3 மொழிகளில் எது வேண்டுமானாலும் நீங்கள் நேரடியாக கேட்கலாம். சரி, எல்லோருக்கும் நாங்கள் விளக்கியது புரிந்திருக்கிறது என்று நினைக்கின்றேன். எனவே மற்ற கேள்விகள் வரவில்லை. நீங்கள் கண்டிப்பாக சொல்வனை பயன்படுத்தி அதனுடைய நன்மைகள், அதனுடைய சிக்கல்கள் எதுவும் இருந்தால், அல்லது புதிய சேர்க்கைகளை நாங்கள் ஏதேனும் செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் கண்டிப்பாக நீங்கள் எழுதுங்கள். sellinam.com@gmail.com. உங்களுக்கு அந்த முகவரியை தருகின்றேன். sellinam.help@gmail.com என்ற இந்த முகவரி எழுதுங்கள். கண்டிப்பாக நாங்கள் அதுக்கு மறுமொழி கொடுப்போம். நம்ம சென்னை தமிழ் இன்னொன்று சொன்னார், குறியீடுகளை வாசிக்கும் வசதி வழங்கியமைக்கு நன்றி என்று சொன்னார். இதுல நீங்க ஒண்ணு கவனிக்கணும். மற்ற குறியீடுகள் எல்லாம் அதை சொல்லிட்டு உணர்ச்சி குறி என்று சொல்லும். அதாவது மகிழ்ச்சி இது ஒரு உணர்ச்சி குறி, புன்னகை இது ஒரு உணர்ச்சி குறி, சிரிப்பு இது ஒரு உணர்ச்சி குறி என்று சொல்லும். ஆனால் வணக்கம் என்பதற்கு அது சொல்லாது. ஏன்னா நீங்க பெரும்பாலும் நம்ம வணக்கம் போடும் பொழுது தொடர்ச்சியா 2-3 தடவை அந்த வணக்கத்திற்குரிய குறிகளை வைப்போம். ஆனால் அது மாற்றி மாற்றி, ஆங்கிலத்தில் சொன்னா ஆல்டர்னேட்டிவ், மாற்றி மாற்றி வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி என்று சொல்லிக் கொண்டிருக்கும். இவ்வளவு நேரம் எங்களோடு இணைந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் உங்களை வேறொரு புதிய வெளியீட்டின் வழி சந்திக்கின்ற வாய்ப்பை எதிர்பார்த்து நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியினை ஒரு நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ். அனைவருக்கும் மீண்டும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள்.